Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் அட்மிஷன்ஸ் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது இந்த லோயலா காலேஜில் நம்ம வந்து எப்படி வந்து அட்மிஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி போடுறது, அது மட்டும் இல்லாமல் லோயலா காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, என்னென்ன ஷிஃப்ட் இருக்குது, ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ல் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் லோயலா காலேஜை பற்றின ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். இப்போ கூகுளில் நீங்கள் லோயலா காலேஜ் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேப் வந்து வரும். அதில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? இந்த பேஜில் இங்கே ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 லைனை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இதில் வரும். சரியா? ஃபஸ்ட்டு ஹோமு, அபோட்டஸ், அகாடமிக், அட்மிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அட்மிஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த அட்மிஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அட்மிஷன்ஸ் 2024-25 சொல்லி லாஸ்ட் இயரோடது இப்போதைக்கு இருக்குது. சரியா? இந்த இடத்துல நமக்கு வந்து 2025-26 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்க டைம், அதாவது அந்த மார்ச் 23 அப்புறம் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாச்சு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம். சரியா? உங்களுக்கு அதாவது நான் படித்தா நான் லோயலா காலேஜ்லாம் சார் படிப்பேன், இல்லை வேறு எங்கேயுமே படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன ஷிஃப்ட் வந்து எந்தெந்த ஷிஃப்ட்டில் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோயலா காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, சரியா? ஷிஃப்ட் 1ல் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் 2ல் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஷிஃப்ட் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8:15 ஆரம்பித்து 1:15 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் 1 மட்டும் கவர்மெண்ட் எய்டட், அதனால் ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஷிஃப்ட் 1ல் நமக்கு வந்து இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது லோயலா காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஆர்ட்ஸில் பிஏ எக்கனாமிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் பேப்பரில் நீங்கள் அதிகமாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணிக்கணும். இப்படி தான் என்ன பண்ணுவாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால்குலேட் பண்ணி லிஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ ஆர்ட்ஸில் வந்து நமக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, அதாவது ஷிஃப்ட் 1ல் பிஏ இங்கிலீஷ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, சோசியாலஜி இருக்குது, தமிழ் இருக்குது. சரியா? காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. யாரெல்லாம் காமர்ஸுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து அதாவது காமர்ஸ் எடுத்துருக்கணும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எடுத்துருக்கணும், இல்லை அக்கௌண்டன்சி இருக்கணும், இல்லை எக்கனாமிக்ஸ், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், இல்லாட்டி பிஸ்னஸ் மேக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், இது எது இருந்தாலும் நீங்கள் வந்து பிகாம் ஜென்ரல் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். இவங்க வந்து வச்சுருக்க க்ரைட்டீரியா வந்து இதுதான். ஏன்னா இது வந்து அட்டானமஸ் காலேஜ்னால அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பிளானட் பயாலஜி, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, விசுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து என்னென்ன கோர்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத. சரியா? அதுக்கப்புறம் பிஜி கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பிஜி ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ் முடிச்சிங்க அப்படின்னாவே எம்ஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூ ரொம்ப ஃபேமஸான கோர்ஸ் வந்து எப்படி லோயலாவில் விஸ்காம் வந்து ரொம்ப ஃபேமஸான கோர்ஸோ அதே மாதிரி எம்எஸ்டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோர்ஸ் இங்கே வந்து லோயலாவில். நீங்கள் வந்து எனி யூஜி டிகிரி, எந்த யூஜி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்காம் வந்து நீங்கள் பிகாம் ஜென்ரல் முடிச்சிருக்கணும், இல்லை பிகாம் அதாவது கார்ப்பரேட் செக்ரட்டரி முடிச்சிருக்கணும், இல்லை பிபிஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்காம்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, ஜுவாலஜி இருக்குது. இவங்க எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா நீங்கள் யூஜியில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கணும்.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் 1 டைமிங் சொல்லியாச்சு, கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அதாவது ஷிஃப்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டைமிங் வந்து 1:30லேருந்து 6:30 வரைக்கும் கிளாஸ் டைமிங். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஷிஃப்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங், இது வந்து கவர்மெண்ட் எய்டட் கிடையாது, அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஆர்ட்ஸில் வந்து பிஏ எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. சரியா, இதை தெளிவாக பாருங்கள். பிஏ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது, அதாவது நமக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஷிஃப்ட் 2ல் மட்டும்தான் இருக்குது, ஷிஃப்ட் 1ல் கிடையாது. அதுக்கப்புறம் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து நிறையா கோர்சஸ் வந்து இருக்குது, அதாவது பிபிஏ இருக்குது, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் ஜென்ரல் இருக்குது, பிகாம் அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்சிங் இருக்குது, பிகாம் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, பிகாமில் ஹார்ன்ஸ் இருக்குது. சரியா, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் இது எல்லாமே, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பிசிஏ இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இது எல்லாமே இருக்குது, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பிபிஎம்னு சொல்லிட்டு ஒரு புது கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு வந்து புது கோர்ஸாக மேபி இருக்கலாம், அதை பார்த்துங்க. அதாவது மல்டிமீடியா அனிமேஷன் இருக்குது, அதுக்கு பிவாக்கில் 3D அனிமேஷன் இருக்குது, பிவாக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஜேர்னலிசம் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக பாருங்கள். அதாவது எனி குரூப் இன் +2 ஆர் அதாவது ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செமஸ்டரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிஏ எக்கனாமிக்ஸு நீங்கள் வந்து இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி, அதாவது நம்மளோட ஸ்டேட் போர்டு சிலபஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸும், சிபிஎஸ்சி ஐஎஸ்சி சிலபஸில் படிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபீஸும், அதர்ஸ் அப்படின்னா வேறு கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஃபீஸும் என்ன பார்த்தா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அதர்ஸ் தான் அதிகமான ஃபீஸ், நான் அதிகபட்ச ஃபீஸை சொல்கிறேன், ஏன்னா எல்லா ஃபீஸையும் நம்ம உடனே என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியாது, அதனால் அதிகபட்ச ஃபீஸை சொல்கிறேன். பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து 14,210 ரூபா, பிஏ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,630 ரூபா, பிஏ ஹிஸ்ட்ரிக்கு 13,320 ரூபா, பிஏ சோசியாலஜிக்கு 14,210 ரூபா, தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,330 ரூபா, பிகாம் காமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபா, அதுக்கப்புறம் பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,800, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 15,370 ரூபா, மேக்ஸு ஃபிசிக்ஸ்க்கெலாம் 15,000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,730. விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா, விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,560 ரூபா வருது. அதுக்கப்புறம் பிவாக் 3D அனிமேஷனுக்கு 31,120 ரூபா, பிவாக் டிஜிட்டல் ஜேர்னலிசம் வந்து பார்த்திங்கன்னா 31,120 ரூபா. இதெல்லாம் வந்து ஷிஃப்ட் 1க்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா, ஷிஃப்ட் 2க்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். சரியா, நம்ம அதிகபட்ச ஃபீஸை பார்த்துடலாம். பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 24,170 ரூபா. அதாவது ஷிஃப்ட் 1 விட 10,000 நமக்கு வந்து ஃபீஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2க்கு அதிகமாக இருக்கும். சில கோர்ஸுக்கு அப்படியே டபுள் தி பேமெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்போ பிஏ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 25,830 ரூபா, பிஏ ஃப்ரெண்ட்ஸுக்கு 21,780 ரூபா, அதுக்கப்புறம் பிஏ ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,780 ரூபா, பிபிஏக்கு தான் அமௌண்ட் அதிகம். சரியா, 53,270 ரூபா ஃபீஸ், பிசிஏக்கும் 54,950 ரூபா, அதுக்கப்புறம் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸுக்கு பெர் செமஸ்டருக்கு 84,720 ரூபா. இதை பார்த்துங்க தெளிவாக. பிகாம் காமர்ஸ்க்கு 53,270 ரூபா, அதுக்கப்புறம் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 84,720 ரூபா, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 53,770 ரூபா, பிகாம் ஹார்ன்ஸுக்கு 84,720 ரூபா. இதை தெளிவாக பார்த்துங்க. பிஎம் அனிமேஷன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,430 ரூபா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும்தான் அதிகம், அதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு அதிகம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 54,950 ரூபா, விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு 60,430 ரூபா. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட், அதாவது பிஜி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, பிஜி படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, பிஜி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப குறைவு தான். அதாவது எதுக்கு வந்து ஃபீஸ் அதிகம் அப்படின்னா நம்ம எம்வாக்னு சொல்கிறோம். இப்போ பிவாக் 3D அனிமேஷன் பண்ணுறீங்க, அது மாதிரி எம்வாக்கில் படிக்கிற பசங்களுக்கு வந்து 51,600 ரூபா வரும் ஃபீஸாக. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் இருந்தாலுமே செகண்ட் ஷிஃப்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்படியே டபுள் பேமெண்ட்டாக வரும். சரியா, டபுள் பேமெண்ட். நீங்கள் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95,880 ரூபா கட்டணும்.
மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே படிச்சிருந்தீங்கன்னா அதர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 96,130 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே நமக்கு வந்து லோயலா காலேஜில் இருக்குது. லோயலா காலேஜில் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, லோயலா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் யூஜி டிகிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்ற மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நினைக்கக்கூடாது. லோயலா காலேஜ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கே வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வராங்க. நிறையா பசங்க நிறைய இடத்துல பிளேஸ் ஆகிருக்காங்க. நிறைய அலுமினிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்க. நானும் கூட ஒன் ஆஃப் தி என்னாச்சு பார்த்தீங்கன்னா லோயலைட் அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தா பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் லோயலா காலேஜில் நீங்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதாவது உறுதியாக எனக்கு லோயலா காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.